இது புது iQOO Z11 Turbo, ஒரு பெரிய 7600 mAh பேட்டரி, Snapdragon 8 Gen 5 பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாக்ஷிப் மாதிரி தானே இருக்குது. ஆனால் iQOO இங்கே ஒரு 200 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லாமே ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸ்க்கு. ஆன் பேப்பர் இது கொஞ்சம் வித்தியாசமான காம்பினேஷன். பெரிய பேட்டரி, சீரியஸ் பர்ஃபார்மன்ஸ், ஹை ரெசல்யூஷன் கேமரா கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே இந்த காம்பினேஷன் ரியல் வேர்ல்டில் ஒர்க் ஆகுதா? என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். Z11 Turbo பார்க்க ஃபீல் பண்ணலாம் ப்ரீமியமாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட பெட்டராக பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பேக், மெட்டல் ஃப்ரேம், டிசைன் கரண்ட் ஃப்ளாக்ஷிப் ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் ஃப்ரண்ட், ஃப்ளாட் பேக், ஃப்ளாட் சைட்ஸ், எட்ஜஸில் லைட்டாக கர்வ் ஆகுது, கார்னர்ஸ் ரவுண்டடாக இருக்குது. இங்கே இந்த பேக் இது சில்கியாக இருக்குது, ஃப்ராஸ்டட் ஃபினிஷோட, ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணாது. இங்கே 7600 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்கனாலும் இந்த ஃபோனோட திக்னஸ் வெறும் 8.1 mm தான். வெயிட்டு ஏறக்குறைய 205 grams. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பில்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் இந்த வித். இப்போ இது ஒரு Vivo X300 6.3 inch டிஸ்பிளேயோட வர ஃபோன். இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் நேரோவாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ Z11 Turboவில் இன்னும் பெரிய டிஸ்பிளே, கிட்டத்தட்ட 6.6 inches, ஆனால் வித் வெறும் 2.5 mm தான் அதிகம். ஸோ உங்களோட டிபிக்கல் 6.8, 6.9 inch ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் வித் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல மிடில் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு காம்பேக்ட் ஃபோன்ஸோட நல்லாவே பெரிய ஸ்க்ரீன், ஆனால் 6.8, 6.9 inch ஃபோன்ஸில் இருக்கிற அளவுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆக்வர்டாகவும் இல்லை. இது கூட அந்த ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ்லாம் சேர்க்கையில் ஃபோன் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. iQOO இங்கே டியூரபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு இப்போ IP68, IP69 ரேட்டிங் இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. NFC, Wi-Fi 7, Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்குது. அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கன்வீனியண்ட்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேமரா மாடியூலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேறு சில பிராண்ட்ஸ் மாதிரி ட்ரிபிள் கேமரா, குவாட் கேமரா இருக்கிற மாதிரி ஒரு லுக் எடுத்துகிட்டு வராமல் கெத்தாக 2 கேமரா தான் இருக்குது அப்படின்னு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த iQOOவோட ஸ்பேஸ் வியூ போர்ட் டிசைன் லாங்குவேஜ் இருக்குல்ல, அதையும் அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்க்க யூனிக்காக இருக்குது. இப்போ நம்ம கேமராஸ், பர்ஃபார்மன்ஸ் இதை பற்றிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்ன வருதுங்கிறத முதல்ல பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் iQOO பிளாக் பாக்ஸ் தான். டாப்பில் ரிஃப்ளெக்டிவ் லோகோ இருக்குது, அப்படியே பேக்ரவுண்டில் Z பிராண்டிங்கோட. நான் வாங்கியிருக்கிறது 12/256 பேஸ் வேரியண்ட். iQOO பல ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. RAM LPDDR5X அல்ட்ரா, ஸ்டோரேஜ் UFS 4.1. பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம முதல்ல பார்க்குறது இந்த Z11 Turbo தான். நான் வாங்கினது பிங்க் வெர்ஷன். இது போக பிளாக், ப்ளூ, அப்புறம் ஒயிட் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே இந்த பிளாக் வேரியண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக லைட்டாக இருக்குது. அது காரணம் அதில் பேக்குக்கு ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கிளாஸ்க்கு பதிலாக. இது போக பாக்ஸில் கொஞ்சம் பேப்பர் ஒர்க், ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் கேஸ், ஒரு USB C-to-C கேபிள், 100 வாட் Vivo ஃப்ளாஷ் சார்ஜர், அப்புறம் ஒரு சிம் டூல் கொடுத்துருக்காங்க. அந்த 100 வாட் சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த 7600 mAh பேட்டரியை 0 to 50 வெறும் அரை மணி நேரத்துலையும், ஃபுல் சார்ஜ் 1 மணி நேரத்துலையும் பண்ண முடியும். பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் பண்ணிட்டே கேம் விளையாடையில் பேட்டரி ஹீட் பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக. பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசையில் Z11 Turboவில் குவால்காமோட புது Snapdragon 8 Gen 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாலிடான சிப். கிட்டத்தட்ட போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் 8 Eliteக்கு க்ளோஸாக இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்ஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் சஸ்டெயின் லோட்லன்னு பார்க்கல தான் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்குச்சு. ஒரு 20 நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் 50% அதிகமாக அதோட பீக் பர்ஃபார்மன்ஸை ட்ராப் பண்ணிச்சு. இங்கே நல்ல விஷயம் என்னென்னா ரொம்ப ஹீட்லாம் ஆகலை. டெம்பரேச்சர்ஸ் 46 டிகிரி ஏறக்குறைய தொட்டுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தெர்மல் ஹெட்ரூம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் டிப் ஆகுது, திருப்பி ஸ்பைக் ஆகுது, டிப் ஆகுது, திருப்பி ஸ்பைக் ஆகுது. ஸோ இது ஒரு ஹார்ட்வேர் ப்ராப்ளம் மாதிரி இல்லாமல் டியூனிங் இஷ்யூ மாதிரி தெரியுது. ஸோ iQOO இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்டெபிலிட்டியை நல்லாவே புஷ் பண்ண முடியணும். ஸோ ஃபியூச்சர் அப்டேட்ஸில் அட்ரஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி ஒரு டெடிகேட்டட் Q2 eSports சிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சூப்பர் ரெசல்யூஷன், ஃப்ரேம் ஜென்ரேஷன் இதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணும் சப்போர்ட்டட் கேம்ஸில். ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்தது. மோஸ்ட்டாக எந்த கேமாக இருந்தாலும் இந்த ஃபோனில் நல்லா ரன் ஆகும், பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. ஏன்னா டிஸ்பிளேயும் இந்த ஃபோனுக்கு இன்னொரு ஸ்ட்ராங் பாயிண்ட். இது ஒரு 6.59 inch LTPS AMOLED பேனல், 1.5K ரெசல்யூஷனோடையும் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடையும். நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் 2000 nitsக்கு மேலே அவுட்புட் பண்ணிச்சு ஆட்டோ மோடில். ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டி எந்த பிரச்சனையுமே கிடையாது. லோ லைட்டில் 1 nit வரைக்கும் ட்ராப் ஆகும். 2592 Hz PWM டிம்மிங் இருக்குது டிஃபால்ட்டாக. 4320 Hz இல்லை DC லைக் ஆப்ஷன்ஸ் கூட டெவலப்பர் செட்டிங்ஸ்லேருந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இது தரமான பேனல். இது கூட நல்லா லவுடாக பேலன்ஸ்டான ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் சாலிடாக இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம அடுத்த கேமராக்கு வருவோமே. இப்போ நான் சொன்ன மாதிரி பிரைமரி 200 மெகாபிக்சல் சென்சர், சாம்சங்கோட HP5. இது ஒரு 1/1.56 inch சென்சர். இது ஒரு f1.88 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. OIS சப்போர்ட் இருக்குது.
இமேஜ் குவாலிட்டி இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஃபோட்டோஸில் உள்ள டீட்டெயிலேருந்து அந்த நேச்சுரலான கலர்ஸ், டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே நல்லா தான் இருந்தது. இப்போ மெகா பிக்சல் கவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 4xல ஜூம் இன் பண்ணி ஷார்ட்ஸ் எடுக்கல கூட யூஸ் பண்ணுற மாதிரி 12.5 மெகா பிக்சல் ஷார்ட்ஸ் கிடைக்குது நல்ல டீட்டெயிலோட. ரெகுலர் ஷார்ட்ஸும் டிஃபால்ட்டாக 12.5 மெகா பிக்சல்ஸ் தான். பட் வேணும்னா 50 மெகா பிக்சல்ஸ் இல்லை 200 மெகா பிக்சல்ஸில் கூட நீங்கள் ஷூட் பண்ணலாம். 200 மெகா பிக்சல்ஸில் ஷூட் பண்ணையில் ஃபோனை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு இல்லை, டிலே இருக்கும். பட் அது ப்ராசஸிங்கில் தான், கேப்சரில் இல்லை. ரிசல்ட்ஸும் நல்லா டீட்டெயில்டாக இருந்தது. லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஹைலைட் கண்ட்ரோல் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஷேடோஸில் டீட்டெயில் நல்லா இருக்குது. இமேஜஸில் நாய்ஸ் அதிகமாக இல்லை. வீடியோன்னு பார்த்தா 4K 60ல் டாப் அவுட் ஆகுது. ஃபுட்டேஜ் டீசென்ட்னு சொல்லலாம். செகண்டரி கேமரா ஒரு ஆவரேஜான 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். இதை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. டீட்டெயில், எக்ஸ்போஷர் எல்லாம் சாலிடாக இருந்துச்சு. நேச்சுரலான ஸ்கின் டோன்ஸ், போர்ட்ரேட்ஸ்க்கு ஹெச் டிடெக்ஷனும் அக்யூரேட்டாக இருக்குது. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 4K 60 செல்ஃபி வீடியோ ஷூட் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டில் அது ரொம்ப காமன் கிடையாது, எஸ்பெஷலி சைனாவில். அடுத்து ப்ரைஸிங்னு பார்க்கல, இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த் ப்ரைஸிங் தான். சைனாவில் 2700 யுவான்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எடுத்த உடனே டிஸ்கவுண்ட் 2400லேருந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே ஸ்ட்ராங் வேல்யூ மாதிரி தெரியுது. இப்போ இந்த ஸ்பெக்ஸ் காம்போ இந்த செக்மெண்ட்டில் நம்ம யூஸ்வலாக பார்க்குறது தான். இப்போ இந்த ஃபோனில் ஸ்பெஷலான விஷயம் அவங்க ஆஃபர் பண்ணுற இந்த 200 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா. இந்த மாதிரி ஒரு ஹை ரெசல்யூஷன் சென்சர் க்ராப் ஜூமோடு இருக்கிறதுனால ஒரு டெலஃபோட்டோ கேமரா இல்லைங்கிற அந்த நெகட்டிவ் மற்ற ஃபோன்ஸில் ஃபீல் ஆகிற அளவுக்கு இங்கே ஃபீல் ஆகிறதில்ல. ஸோ ஆமாம், எனக்கு இந்த Z11 Turbo ரொம்பவே பிடிச்சிருக்கு. iQOO அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டெபிலிட்டியை மட்டும் கொஞ்சம் டைட்டன் பண்ணாங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன்ஸாக இருக்கும். குளோபலாக லான்ச் பண்ணாங்கன்னா நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த Z11 Turbo பற்றி? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே முடிஞ்சால் அந்த தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.